அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன முக்கியமான செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு கரியாச்செல்லி தீவுல செயற்கை பவளப்பாறைகள வந்து அமைச்சுட்டு இருக்காங்க. அத பத்தின செய்திகள இங்க குடுத்துருக்காங்க சரிங்களா? கரியாச்செல்லி தீவு அப்படிங்கிறது நமக்கு கல்ஃப் ஆஃப் மன்னார் அந்த ஒரு நேஷனல் பார்க்ல இருக்கக்கூடிய 21 தீவுகள்ல ஒரு தீவு தான் இந்த கரியாச்செல்லி அப்படிங்கிற தீவு. ஸோ சீ லெவல் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் மட்டம் உயரக்கூடிய காரணத்தினால, அதனுடைய பரப்பளவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 1960கள்ல 58 ஹெக்டேரா இருந்திருக்கும். அந்த ஒரு பகுதி ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸா இருந்திருக்கும். அது வந்து இப்ப 2020 போக்குல பார்த்தீங்கன்னா, 5 ஸ்கொயர் கிலோமீட்டரா குறைஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இப்படியே விட்டோம் அப்படின்னா, அந்த தீவே அழியக்கூடிய ஒரு நிலையில இருக்கனால, நம்மளுடைய தமிழக அரசாங்கம் இந்த டிஎன் ஷோர் அப்படிங்கிற திட்டம் இருக்கு இல்லையா? டிஎன் ஷோர் அப்படிங்கிற திட்டம். நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திட்டத்துக்கு கீழ கரியாச்செல்லி தீவ சுத்தியிலும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, செயற்கை பவளப்பாறைகள வந்து வைக்க போறாங்க. சரிங்களா? செயற்கை பவளப்பாறைகள் அப்படின்னா, ஆர்டிபிஷியல் கோரல் ரீஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அத யாரு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, ஐஐடியும், தூத்துக்குடியைச் சேர்ந்த எஸ்ஜிஎம்ஆர்ஐ அப்படிங்கிற கல்வி நிறுவனமும் சேர்ந்து இந்த செயற்கை பவளப்பாறைகள உருவாக்கி, அத இப்ப பிக்ஸ் பண்ணக்கூடிய பணிகள தொடங்கி இருக்காங்க. செயற்கை பவளப்பாறைகள அமைக்கிறதன் மூலியமா என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த கடல் அரிப்பு அப்படிங்கிறது தடுக்கப்படும். அதே மாரி செயற்கை பவளப்பாறைகள்ல தண்ணீர் வந்து நாளடைவுல பட்டு, பட்டு என்ன ஆகும் அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சமா செடிமெண்ட் அப்படியே டெபாசிட் ஆயி, இழந்த அந்த நிலப்பரப்பு அப்படிங்கிறது மீண்டும் உருவாக்கப்படும். சரிங்களா? அதுதான் முக்கியமான விஷயம். அதே மாரி கோரல் ரீஃப்ஸ் சுத்தியும் பார்த்தீங்கன்னா, கடலோட மீன் வளம் அப்படிங்கிறது அதிகப்படுத்த முடியும் நம்மனால. இந்த மாதிரியான காரணங்களுக்காக சென்னை ஐஐடி என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த கோரல் ரீஃப்ஸ், ஆர்டிபிஷியல் கோரல் ரீஃப்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கி, அத இப்ப கரியாச்செல்லி தீவ சுத்தி நமக்கு பிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே என்ன திட்டத்துக்கு கீழ வருது அப்டின்னா, நமக்கு நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழ வருது. அடுத்தது எஸ்எஸ்ஏ கல்வி நிதி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. எஸ்எஸ்ஏ கல்வி நிதி. சமக்கிர சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த எஸ்எஸ்ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 2018ல கொண்டு வந்திருப்பாங்க. சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டம். ஓகேங்களா? சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டம். அடுத்தது ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். இது 2001ல வந்திருக்கும். இது 2009ல வந்திருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் எஜுகேஷன். இந்த 3த்தையும் உள்ளடக்கியது தான் பார்த்தீங்கன்னா, சமக்கிர சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது திட்டம். 2018ல கொண்டு வந்திருப்பாங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, மத்திய, மாநில அரசாங்கங்கள் சேர்ந்து 60:40 அப்படிங்கிற ரேஷியோல தமிழ்நாட்டுல வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த திட்டத்துக்கு கீழ மத்திய அரசாங்கத்தோட இந்த 60% நிதி கிட்டத்தட்ட 2,152 கோடி ரூபாய மத்திய அரசாங்கம் தராம இருக்காங்க. எதனால தராம இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய கல்விக் கொள்கையில தமிழ்நாடு சேராம இருக்கிறது. பிஎம் ஸ்ரீ பள்ளிகள்ல தமிழ்நாடு சேராம இருக்கிறத காரணமாக காட்டி, மத்திய அரசாங்கம் இந்த நிதிய இன்னும் தராம இருக்காங்க. இதனால தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இந்த 2,152 கோடியும், அதோட சேர்த்து வட்டியும் சேர்த்து மொத்தமா நமக்கு செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க. தமிழக அரசாங்கத்தோட வாதம் என்னவாக இருக்கு அப்படின்னு பார்க்கிறப்ப, சர்வ சிக்ஷா சமக்கிர சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது தனி திட்டம். மும்மொழி கொள்கையெல்லாம் அ கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறதும், அதுக்கு கீழ வர்றது தான் இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் அப்படிங்கிறதும். 2 வெவ்வேறு திட்டங்களும் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஒரு திட்டத்துல நாங்க சேராதனால, இன்னொரு திட்டத்துல வந்து நாங்க நிதிய தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்றது எந்த இடத்திலயும் ஏற்புடையதாக இல்ல. இது கூட்டாட்சி தத்துவத்திற்குமே ரொம்ப எதிரானதாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் கூட சமீபத்துல நடந்த நித்தி ஆயோக் மீட்டிங்ல சொல்லியிருப்பார். சரிங்களா? அத பத்தி தான் இங்க குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, கடல் பசு அத பத்தி குடுத்திருக்காங்க. கடல் பசு அப்டின்னா, டுகோங் அப்டின்னு சொல்லி சொல்லுவோம். உலக கடல் பசு தினம் எண்ணிக்கை அப்டின்னு பார்த்தீங்கன்னா, மே 28ஆம் தேதி. இந்த கடல் பசுக்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதுவான உயிரினங்கள். பாலூட்டிகள் சொல்லுவாங்க. மேமல்ஸ் அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கடல் பசு பார்த்தீங்கன்னா, ஒரு செம்பல் ஐ மீன் சாம்பல் கலர்ல வந்து இருக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட 4 மீட்டர் நீளம். அதே மாரி 1000 கிலோ எடை கொண்டது தான் இந்த கடல் பசுக்கள். சரிங்களா? கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு இது வந்து இதோடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது 70 ஆண்டுகள். அதே மாரி ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, இதனுடைய பிரசவ காலம் அப்படிங்கிறது 1 இயரா இருக்கும். பொதுவா பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு குட்டி தான் போடும். குட்டி டுகாங்கு தான் வந்து வரும். சரிங்களா? அந்த குட்டி டுகாங்கே பார்த்தீங்கன்னா, பொறக்கிறப்பயே ஒரு 3, 4 மீட்டருக்கு வந்து இருக்கும். சரிங்களா? இந்த டுகாங் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு விஷயங்களாக இருக்கு. இதனுடைய கொழுப்புகள்லேருந்து தைலங்கள்லாம் வந்து மேற்கொள்றாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அ கடல் பசுவோட அந்த தோல்ல இருந்து பார்த்தீங்கன்னா, விலை உயர்ந்த ஆடைகள்லாம் உருவாக்கப்படுறதுனால, இதனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிச்சது. வேட்டையாடப்பட்டுச்சு. இந்தியாவுல இந்த டுகாங் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக் ஜலசந்தி இருக்கு இல்லையா? இந்த பாக் ஜலசந்தி பகுதிகள்ல தான் இந்த டுகாங் அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு. சமீபத்தில தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்தியாவோட முதல் டுகாங் பாதுகாப்பு மையம் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. டுகாங் கன்சர்வேஷன்
ரிசர்வ் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. எங்கன்னா இந்த பார்க்வே பகுதியில. அதே மாரி டுகோங் கன்சர்வேஷன் சென்டர் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய மனோரா அப்படிங்கிற பகுதியில டுகோங் கன்சர்வேஷன் சென்டர் அப்படிங்கிறதையும் தமிழக அரசாங்கம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதனுடைய பாதுகாப்புக்காக தமிழக அரசாங்கம் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தான் இதெல்லாமே. சரிங்களா? டுகோங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மே 28 உலக கடல் பசு தினம். வேர்ல்டு டுகோங் டே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சரியா? ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.